சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். சார் கடந்த வாரம் இந்த செந்தில் மல்லர் அவர்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கும்போது, அதுல தேவர் குறித்து இழிவாக பேசியிருந்தார் சார். அதுக்காக நீங்க கண்டன குரல்லாம் எழுப்பியிருந்தீங்க. இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்திற்காக பார்த்தீங்கன்னா, ஒன்று கூடியபோது காவல்துறை அனுமதி மறுக்கப்பட்டுச்சு. காரணம் என்ன சார்? அதாவது கோவில்பட்டியில் வந்து என் தலைமையில் ஒரு ஆர்ப்பாட்டம் ரெடி பண்ணியிருந்தாங்க. தேவர் மக்கள் நல்லிண பேரவை சார்பா அது கலந்துக்கிற போகும்போது அன்னைக்கு முதல் நாள் நைட்டு வந்து ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு நான் அதை ஒரு கண்டனமாகவும் கேள்வி எழுப்பியும் நான் திருப்பி டிஎஸ்பிக்கு ஒரு புகார் வழங்கணும். ஏன்னா இப்போ ஒருத்தர் அவதூறா பேசுறதுக்கு அவனுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. இப்போ செந்தில் ராஜன் என்பவன் தேவரை அவதூறாக பேசுகிற கண்டன கூட்டத்துக்கு அனுமதி கொடுத்துட்டு கைது செய்யணும்னு சொல்லி நாங்கள் எங்களுக்கு உரிமை, தேவரிடம் மக்களின் உரிமை எதிர்த்து கைது செய்யணும்னு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு அனுமதி தராதது மிகவும் அதாவது சட்டம் வந்து ஒருதலை பட்சமாக இருக்கின்றதை காட்டுது. அவங்களுக்கு ஆதரவாகவும் எங்களுக்கு வந்து எதிராகவும் எங்கள் குரல் கூட அதுக்கு எதிராக கொடுக்க முடியாத அளவுக்கு இருக்கிறது வந்து ரொம்ப வேதனைக்குரிய செயல். அதை தான் ஒரு புகாராக கொடுத்துட்டு நேற்று பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறதுலேயும் அதை தான் பதிவு பண்ணேன். இல்ல தொடர்ந்து காவல்துறை எல்லாத்துக்குமே அனுமதி மறுக்கப்படுது சார். அதாவது ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு மதத்தை குறித்து பேசினாங்கன்னா அவங்க மீது நடவடிக்கைன்றது இல்லாம இருக்கு. ஒரு ஆர்ப்பாட்டம்ன்றதுக்கு பாத்தீங்கன்னா காவல்துறை அனுமதி மறுக்க காரணம் என்ன சார் இங்க? அல்ல அதுக்கு தான் நாங்கள் இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டம் ஃபார்வர்ட் பிளாக் சார்பாக ரெடி பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு ஃபார்வர்ட் பிளாக் தலைவர்கள் பூரா கைது செய்யப்பட்டிருக்காங்க. சாயங்காலம் விடுவிப்பாங்கன்றாங்க. இது பார்த்தீங்கன்னா இது தொடர்ந்து வந்து ஒன்று செந்தில் ராஜனை நேரம் கைது பண்ணியிருக்கணும். கைது பண்ணாமல் தொடர்ந்து எங்கள் ஆர்ப்பாட்டங்களுக்கு மறுக்கப்படுறது வந்து சட்டம் வந்து அவங்களுக்கு சாதகமாக இருக்குன்றத அப்பட்டமாக காட்டுது. அதாவது ஒரு தலித்தியம்ன்றத வச்சு இப்போ வந்து என்னன்னா தவறான செயல்களுக்கு சட்டத்தை அவங்களுக்கு சாதகமாக்கி ஒரு தேசிய தலைவரை இந்த அளவுக்கு பேசுற அளவுக்கு வந்திருக்காங்கன்னா, பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பேசுற அளவுக்கு வந்திருக்காங்கன்னா, இப்போ இது கொடூர செயலாகும். இது தொடங்குனது இப்போ தேவர் சமூகத்தாலே இவங்களை எதிர்த்து இவங்களை இது பண்ணோம்னா நீ அடுத்து வந்து எல்லாத்தையும் அசால்ட்டா பேசுவாங்க. அந்த சட்டம் தனக்கு சாதகமா இருக்க இப்போ இசைவாணி மேட்டரை கூட அதான் ஐயப்பனை பேசுனதுக்கு ஐயப்பனை வந்து அவதூறா பாடி ஒரு பாடல் பாடி அந்த பாடலுக்கு அகைன்ஸ்டா இது பல புகார்கள் கொடுக்கப்பட்டது. இது வரைக்கும் ஒரு சின்ன கைது நடவடிக்கை கூட இசைவாணிக்கு இல்லை. இசைவாணி பேக்ரவுண்ட்ல இருக்கிறது யாரு? திருமாவளவன், ரஞ்சித், மாரி செல்வராஜ் போன்ற நபர்கள். அவங்க வந்து என்னன்னா மேல் மட்டத்தில் இருந்துக்கிட்டு சட்டத்தை தனக்கு சாதகமாக்கி தன்னை சார்ந்து இருக்கிறவங்கள பூரா இப்போ இசைவாணி பாடினதுக்கு முழுக்க காரணம் ரஞ்சித்தும் மாரி செல்வராஜும் தான். அவங்க பின்னணி தான். இப்போ ஏன்னா ஏற்கனவே மாரி செல்வராஜ் நீங்களாம் எது புனிதம்ன்றீங்களோ அந்த புனிதத்தை பூரா உடைப்போம்னு சொல்லியிருந்ததை நம்மலாம் ஏற்கனவே பேட்டிகளில் பார்த்தோம். அவங்க திட்டமிட்டு தான் இதை பண்ணுறாங்க. இப்போ செந்தில் ராஜன் பேசுனது கூட முழுக்க சீமானோட பேக்ரவுண்டில் தான் பேசியிருக்காப்புல. சீமான் சொல்லி தான் பேசுனேன்றதை பதிவு பண்ணியிருக்காப்புல. சீமானோட பேக்ரவுண்டில் ஏன்னா தனி மனிதன் இப்படி பேச முடியாது. தென் மாவட்டங்களில் ஒரு கலவரம் ஏற்படணும்னு தேவேந்திரர் பகையை ஏற்படுத்தி 2 சமூகத்துக்குள்ளால பிளவை உண்டு பண்ணணும். தேர்தல் வர நேரங்களில் இது அவங்க எப்படி ஆதாயமாக எடுத்துக்க போகிறாங்கன்னு தெரியல. இது பெரிய சாதி கலவரத்தை உருவாக்குறதுக்காண்டி தான் இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. தொடர்ந்து ஆர்ப்பாட்டங்கள் மறுக்கும் பொழுது இது வேற மாதிரி போராட்டங்களா வெடிக்க வாய்ப்பு இருக்கு. சமீபத்துல விஜய் அவர்கள் வந்துட்டு அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழால பேசினது, அது மட்டும் இல்லாம ஆதவர்ஜுனா பேசினதுக்காக நீங்க நடவடிக்கை எல்லாம் பாய்ஞ்சிருக்கல சார். ஒரு அரசியல ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல இது வந்து விஜய் வந்து மிக மிக பெரிய தப்பு. விஜய் வந்து பொது நீரோட்ட அரசியலுக்கு வருவார்னு எதிர்பார்த்தோம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கடந்த அக்டோபர் 30 தேவர் ஜெயந்தி அன்னைக்கு வெறும் தேவரோட போட்டோவை வச்சு 100 ரூபா மாலை போட்டு முடிச்சிட்டாரு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த தேவருக்கு போட்டோக்கு மாலை போடுறதுக்குலாம் நான் பல தடவை தேவரை அவர் தவிர்க்கிறார். போன வட்டம் தேவர் ஜெயந்திக்கு அவர் போட்டோக்கு மாலை போடல. ஏன்னா எதுவும் இது பண்ணல. ஆனா வருஷம் அம்பேத்கருக்கும் பெரியாருக்கும் பெரியாருக்கு நேரடியா போய் அஞ்சலி செலுத்துறதும் அம்பேத்கருக்கு வந்து அவர் பெருசா செய்யறதும் வருஷம் இதா இருக்கு. இந்த வருடம் மிக மிக ஒரு படி மேல போய் 100 கோடி ரூபாய் செலவுல ஒரு விழா, அம்பேத்கர் அனைவருக்குமான தலைவர்னு சொல்லி ஒரு விழா பண்ணியிருக்காங்க. அப்ப விஜயோட அரசியல் வருகையில இப்ப தேவருக்கு வந்து ஒரு மாலையை போட்டு முடிச்சுட்டு இப்ப அம்பேத்கருக்கு ஒரு 100 கோடி ரூபாய் விழாவில் அனைவருக்கான தலைவர்னு இருக்கும்போது விஜயோட தலித்திய அரசியல் அப்பட்டமா தெரியுது. அதாவது இன்னொரு திருமாவளவனாதான் உருவாகி வராரு. விஜய்ன்றத மாற்று கருத்தே கிடையாது. இன்னொன்னு என்னன்னா திருமாவளவனை எதிர்பார்த்து இந்த கூட்டத்துக்கு வருவான்னு எதிர்பார்த்தேன்னு சொல்றதுல இருந்து விஜய் வந்து ஒரு திருமாவளவனுக்கு அல்லக்கையா இருப்பாருன்னா அரசியல்ல அப்பட்டமா தெரியுது. திருமாவளவனே ஒரு தலித்திய
வன்ம அரசியல்வாதி. தலித்தியோட அரசியல்ன்றது நம்ம குறை சொல்லல. தலித் மக்களுக்கான ஒரு நன்மையில போராடுறதா இருந்தா பரவாயில்ல. ஆனா அதை வச்சு மற்ற சமூகங்களோட வம்புழுத்து அரங்கமறு அத்துமீறுன்ற ஒரு எப்படி சொல்றது ஒரு வெறுப்புவாத அரசியல தமிழ்நாட்டுக்குள்ள பரப்பிக்கிட்டு இருக்கவர் திருமாவளவன். அப்படிப்பட்ட திருமாவளவனை இந்த கூட்டத்துக்கு வரணும்னு விஜய் எதிர்பார்த்து சொன்னது அவர் அரசியல்ல திருமாவளவனுக்கு ஒரு அல்லக்கையா இருப்பாருன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்து இருவராலும் தலித்து மக்களுக்கு நல்லது நடக்க போறதில்ல. இன்னொன்னு என்னன்னா, விஜய் செஞ்ச மிகப்பெரிய ஒரு அயோக்கியத்தனமாகவே நாங்கள் கருதுகிறோம். இந்த சின்னத்துறைன்ற மாணவன் நான்கினேரி, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான்கினேரி சின்னத்துறை என்ற மாணவன் எங்க சமுதாய தேவர் சமூகத்தை சேர்ந்து 4 மாணவர்கள் 5 மாணவர்கள் தாக்கிட்டாங்கன்னு சொல்லி அது ஒரு வழக்கு. அந்த வழக்கை சாதாரணமான வழக்க ரஞ்சித், மாரி செல்வராஜ் இவங்கெல்லாம் தலையிட்டு அதை அந்த மாணவர்களுக்கு சாதியவாதிகள்ன்ற ஒரு முத்திரை குத்தினாங்க. சண்டை போட்டது உண்மைதான், அடிச்சது உண்மைதான், அந்த பையனை ஒரு வெட்டுப்பட்டது கூட உண்மைதான். ஆனா இது அவங்களுக்குள்ள நடந்த சாதாரண சண்டை தான், ஒரு சாதிய மோதல் கிடையாது. இதை வன்மமா சாதிய மோதல் ஆக்கி அந்த அதை பெரிய எங்க மாணவர்களை பயங்கரமா பாதிக்கும்படி செஞ்சாங்க. சரி, முடிஞ்சு போச்சு, அந்த வழக்கு நடக்குது. வழக்கு முடியும் பொழுதுதான் அவங்களுக்கு என்னன்னு தெரிய போகுது. ஆனா விஜய் கண்டினியூஸா போன மாணவர்கள் விருது வழங்கும் விழாவிலையும் சின்னத்துறையை வர வச்சு அடையாளப்படுத்தி சாதிய வன்கொடுமைன்னு எங்க மாணவர்களோட எதிர்காலத்தை கேள்விக்குறி ஆக்கிக்கிட்டே இருக்காரு. இப்ப இந்த அம்பேத்கர் விழாவில் நீங்க பாத்தீங்கன்னா சின்னத்துறையை வர வச்சு அந்த மேடை ஏற்றி திருப்பியும் எங்க மாணவர்களை காயப்படுத்திக்கிட்டே இருக்காப்புல விஜய். இது என்னன்னா தேவர் சமூகத்துக்கு எதிரான, தேவர் சமூகத்துக்கு நாளைய இளைஞர்களுக்கு எதிரான விஜயோட ஒரு வன்ம போக்கு நல்லா தெரியுது. அந்த விழாவிலேயே பாத்தீங்கன்னா, அதாவது தலித்தியத்துல பாதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லி ஒரு 10-15 பேரை ஏற்றுறாங்க. எல்லாருமே எல்லா பகுதியிலும் நியாயங்கள் இருக்கு. ஏன்னா சில விஷயங்கள் அவங்க பக்கம் மட்டும் நியாயம் கிடையாது, மற்ற மக்கள் பக்கமும் நியாயம் இருக்கு. அவங்க சட்டத்தை சாதகமாக்கி மற்ற மக்கள் மீது ஈஸியா வழக்கு போட வைக்கிறாங்க. சில பகுதிகளில் மட்டும் தான் சொல்றேன், எல்லா பகுதியிலும் அப்படி நடக்க போறதில்ல. அப்படிப்பட்டவங்களையா மேடையில ஏத்தி விஜய் தன்னுடைய தலித்திய வன்ம அரசியலை, விஜய் கூட இருக்கவங்க, அவரு ஆக்சுவலா நம்ம புசி அனந்தலா அந்த சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்றாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து விஜய்க்கு இப்படி ஒரு தலித்திய அரசியலை கட்டமைத்து, ஏன்னா பொது நீரோட்டத்துல தலித்துகளுக்கு மட்டுமல்ல அனைவருக்குமான தலைவரா விஜய் இருக்கணும். ஏன்னா பல கோடி ரசிகர்கள் உண்டு, அதுல முக்குளத்தூர் ரசிகர்கள் அதிகமா உண்டு. அனைவருக்குண்டான தலைவரா இருக்காம இப்படி ஓர வஞ்சகமா நடந்துகிட்டது ஒரு குறிப்பிட்ட தலைவருக்கு மிகப்பெரிய விழா, மற்ற தலைவருக்குலாம் மாலை போட்டு செய்யறது விஜயோட அழிவு அரசியல்ன்றது நல்லா காட்டுது. ஒரு சாராரை வச்சுக்கிட்டு 2 MP, திருமாவளவன் மாதிரி 2 MP, 4 MLAன்னு தான் விஜயோட அரசியல் இருக்கும். நன்றிங்க சார். நன்றி நன்றி நன்றி.